இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் நம்ம ரொம்ப நாளாக ஸ்கிப் பண்ணியிருந்தோம். இப்போ ஏன் எடுத்துருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி வீக்லி டாப் 10 தான் போகணுன்னு இருந்து. ஏன்னா வெள்ளிக்கிழமை 2-3 படங்கள் வந்தாலும் நாளைக்கு ஒரு படம் வருது. பட் தேட்ரிகல்ன்றது ரொம்ப கரெக்டாக கிடைக்கலைங்க. ஸோ அதனால் இப்போ மதியம் வரைக்கும் பார்த்துட்டு என்னால் வந்து அந்த வீடியோ ரெடி பண்ண முடியல. மேபி நாளைக்கு நான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு வீக்லி டாப் 10 போட்டுருவேன். ஏன்னா இப்போ தேட்ரிகல் அவ்வளோ படங்கள் வந்து ரொம்ப கிளியராக ஒரே லென்த்தில் போயிட்டுருக்கு. ஸோ கவுண்டர் எடுக்கிறது ஈஸி கிடையாது. அதுக்கோசம் வெயிட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுக்கணுன்றதுக்கோசம் இன்னொன்று வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. இல்லை ஓடிடியில் நிறைய படங்கள் வருது. மோஸ்ட்லி நம்ம சேனல் வரவங்க தெரியும் தேட்டருக்கு போக மாட்டீங்கன்ட்டு. ஆனால் ஓடிடியில் ஒரு சில படங்கள் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவீங்க. பட் என்னென்ன ஓடிடியில் வருதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதில் முதல்ல நான் குபேரா படத்தை சொல்கிறேன். ஏன்னா தனுஷ் நடிச்சிருந்த குபேரா படம் நல்ல படம் சொன்னாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு தேட்டரில் பெருசாக ஓடல. சரி ஓடிடியில் வந்துன்னா பார்க்கணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. படம் 3 ஹவர், மேபி ஓடிடியில் கட் வெர்ஷன் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா 3 ஹவர் கிட்ட வரும். ஸோ இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் ஜூலை 20 அந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ரைட்ஸ் அமேசான் பிரைம் கிட்ட தான் இருக்குது. அடுத்ததாக டிஎன்ஏ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு தேட்டரில். நம்ம வீக்லி டாப் 10ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க. இந்த படம் அடுத்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி படைத்தலைவன் நம்ம விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியை நடிச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் தேட்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள 10 கோடின்ற ரேஞ்சை எடுத்து படம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. நிறைய விஜயகாந்த் ரசிகர்கள் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கல இந்த படத்துன்றது தெரியும். ஸோ கண்டிப்பாக ஓடிடி கோசம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படம் இவ்வளோலாம் கலெக்ட் பண்ணாலும் இங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ஓடிடியும் வாங்கலை. டென்ட் கொண்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபாரின் ஓடிடி ஒன்று இருக்குது, அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஓடிடி ரைட்ஸ் வந்து இங்கே வராது. பட் வேறு சைட்லலாம் வந்துடும். ஸோ அதனால் படைத்தலைவன் கிளியர் பிரிண்ட்டு உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்க போகுதுன்றதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த படம் ஜூலை 11 நாளானிக்கு வரும். உங்களுக்கு வெப்சைட் எல்லாம் கிடச்சிரும். அடுத்ததாக கலியுகம் 2 ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு நம்ம வீக்லி டாப் 10 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில மாதம் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த படம் ஜூன் 20 சிம்பிளி சவுத்துன்ற ஒரு ஃபாரின் ஓடிடியில் வந்துருச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்நெஸ்ட் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஓடிடிலேயே. அவங்க வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஜூலை 11 அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகும். சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சன்நெஸ்ட்லாம் யாராச்சும் வச்சிருக்கீங்கன்னா அதில் போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இது இல்லாமல் நீங்கள் 11 அப்படின்ற படத்தை ஓடிடியில் பார்க்கணும்னு சொல்லுவேன். இந்த படம் நிறைய ஓடிடியில் இருக்குது. ஆகால இருக்குது, அதுக்கப்புறம் அமேசான் பிரைமில் இருக்குது. இன்னும் நிறைய ஓடிடியில் இந்த 11 படத்தை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருங்க. ரொம்ப நல்லா என்டர்டைன் பண்ணுவாங்களே. அப்புறம் பரமசிவன் பார்த்தீங்கன்னா நம்ம விமல் படம் ஒன்று வந்தது. அது தேட்டரில் சரியாக போகல. பட் சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆகால இந்த படம் போன வாரமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தையும் பார்க்கலாம். அடுத்ததான் நரிவேட்டை அப்படின்ற ஒரு படம். ஆக்சுவலி நம்ம டொவினோ தாமஸ், சேரன் இவங்களாம் சேர்ந்து நடித்து மலையாளத்தில் வந்த படம் தான். ஆனால் தமிழ் டப்பிங்லேயே வந்து நம்ம வீக்லி டாப் 10லேயே எடுத்துருப்போம் இந்த படத்தை. இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி லீவில் உங்களுக்கு ஓடிடியில் வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் வருஷனும் சேர்த்து தான் வரும்னு நினைக்கிறேன். இதுவும் ஜூலை 11 தான் வருது. இந்த படம்லாம் வந்து அந்தந்த ஓடிடியில் வருதுனாலும் இது எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ஒரு வெப்சைட்டில் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை எனக்கு எல்லாம் தெரியாதுன்னா பக்கத்தில் ஏதாச்சும் நெட்ஸ்ன்ற அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பென்ட்ரைவில் பண்ணி தருவாங்க. ஸோ படம் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள். தேட்டருக்கு தான் போக மாட்டேறீங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு படம் பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டே குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. அடப்போட எதை பார்க்குறதுன்னு தெரிலன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த ஒரு வீடியோன்னு வச்சிங்க. இன்னும் நிறைய படங்கள் இப்போ வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு. ஆக்சுவலி உதாரணத்துக்கு மார்கன், இந்த மாதிரி 3 BHK, இன்னும் பறந்து போய் இந்த மாதிரிலாம் நிறைய எதிர்பார்க்க போகிறோம். எல்லாம் ஃபியூச்சர் டைமில் ஓடிடியில் எப்பப்போ வருதுன்றதை முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன். அதை விட்டுருவோம். இப்போ நான் இன்றைக்கி வீடியோ பண்ணாமல் இருந்தது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீடம் அப்படின்ற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலி வேலைக்கிழமை அஜித் படம் தான் வரும். ஆனால் நம்ம சசிகுமாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வேலைக்கிழமை பண்ணுறாரு. தேட்டரை வந்து அவங்க அசம்பிளே பண்ணல. இப்போ வரைக்கும் கரெக்டான தேட்டர்கள் கிடைக்கல. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மணிக்கிட்ட ஆடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 15-20 தேட்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இதெல்லாம் நாளைக்கு ரிலீஸ் புதுசாக தேட்டரிக்கில் வருது. நம்ம வீக்லி டாப் 10ல இந்த 4 படத்தையும் மேபி எடுப்பேன் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேசிங்க ராஜா 2 ரொம்ப நாளாக வந்து இந்த தேசிங்க ராஜா 2 எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படம் நாளை ரிலீஸ் ஆகுது தேட்டரிக்கில். ஆக்சுவலி நாளைக்கு இல்லை, ஜூலை 11 ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கும் ஒரு கணிசமான தேட்டர் கிடைக்குன்னு நினைக்கிறேன். தேட்டர் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகலை. அதனால தான் வீக்லி டாப் 10 ஹோல்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. அதான் ஓஹோ எந்தன் பேபி. இந்த படம் வந்து நம்ம விஷ்ணு விஷால், அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு யங்ஸ்டர்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா சூப்பராக இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஜூலை 11 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இது விஷ்ணு விஷால் படம், அவரே ப்ரொடக்ஷன். அதனால் இந்த படத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல தேட்டர்கள் எடுக்க பார்ப்பாங்க. இது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியல. ஸோ நாளைக்காச்சும் மேபி ஓரளவுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் வீடியோ பண்ணுறதுக்கு. எனிவே இது இல்லாமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வனிதா, அப்புறம் ராபர்ட், இவங்க நம்ம ஜோபிகா இருக்காங்களா பிக் பாஸ்லாம் பண்ணவங்க, அவங்க வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் நாளைக்கு வருது. இது இல்லாமல் சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு படமும் நாளைக்கு தேட்டரிக்கில் வரதா இருக்குது. மேபி சூப்பர்மேன்லாம் வந்து கவுண்டரில் வைக்க மாட்டேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கூட ரொம்ப தேட்டரிகள் கம்மியாக இருந்தால் வைக்க மாட்டேன். ஆனால் அந்த 3 படங்கள் கவுண்டர் இடம் பிடிக்கும். அதெல்லாம் என்னென்ன கவுண்டர் இடம் பிடிக்குதுன்றதை வீக்லி டாப் 10ல பார்த்துருங்க.